நானுமே வந்து ஒரு கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரோசஸ் எல்லாம் வெறுத்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த ரோஸுன்ற ஒரு செடிய வளர்க்கணுமா? அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கெல்லாம் வந்திருக்கேன். பட் அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி கொத்து கொத்தா அரும்பு வச்சு, கிளாஸியா இலைலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு வரும்போது, அத பார்த்துட்டு ரசிப்பேன் ரொம்ப. அது வந்து என்ன திரும்ப வந்து என்ன பண்ணும்னா, ரோஸை வந்து வளர்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப தூண்டும். அதனால என்னுடைய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய நேட்டிவ் வெரைட்டிஸ், அதாவது நம்மளுடைய ஊர்களில் வந்து நல்ல வலிமையாக வளரக்கூடிய வெரைட்டிஸ்லாம் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பன்னீர் ரோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு ரோஸு, 7 டேஸ் ரோஸ். இது வந்து 7 டேஸ் தான். ஸோ நிறைய ரெட்டாக துளிர் எடுத்துகிட்ருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி வந்து ரோசஸ் வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டுக்காரங்களுக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் எப்போ ஆகும்னா, அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்துட்டு -9 டிகிரிலாம் போயிடும் வின்டர்ஸில். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐஸ் வந்து அந்த இலை மேலே படிஞ்சு படிஞ்சு அந்த இலை எல்லாமும் கொட்டி போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 30 டிகிரி ப்ளஸ்ஸு போகும்போது, அதாவது ஜூன் மாதம் தான் அவங்களுக்கு ரோசஸில் நல்ல ஒரு ப்ளூம் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நாட்டு ரோஸ் பாருங்கள். அதனால் இப்போ நம்மளுக்கும் வந்து இப்போ எங்கள் ஊருடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்டாக இன்றைக்கி வந்து 30 டிகிரி இருக்குது பட்டப்பகலில். நம்மளுக்கு வந்து 25லேருந்து 32 வரைக்கும் போச்சுன்னா சூப்பராக இருக்கும் ரோசஸ் வந்து வளர்க்குறதுக்கு. இந்த டைமில் நல்லா சத்தெல்லாம் கொடுத்து, நல்லா ஸ்ப்ரேலாம் பண்ணி, இன்செக்டிசைடு, ஃபங்கிசைட்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள், ட்ரென்ச் கொடுங்க. நல்லா சத்தாக இந்த மாதிரி நேட்டிவ் வெரைட்டிஸ்லாம் வாங்கி வளங்க.